Hi viewers, welcome to Guess My Food. நாம இன்னைக்கு வெஜ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உருளைக்கிழங்கு 2 துருவி எடுத்துக்கோங்க. துருவிய முட்டைக்கோஸ், வெங்காயம், கரம் மசாலா, மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மைதா மாவு. ஃபஸ்ட்டு நாம் மோமோஸ் ஸ்டஃபிங் ப்ரிப்பரேஷனுக்காக பேன் ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. துருவிய உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், உங்களுக்கு வேணும்னா வேறு வெஜிடபிள்ஸ் கூட கேரட், பீன்ஸ் அது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ நாம் மோமோஸ்க்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கோங்க. 1 கப் மைதா மாவு. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு பால் ஷேப்பில் மாவு எடுத்து குட்டியாக உருட்டிக்கலாம். நடுவில் இது மாதிரி ஸ்டஃபிங் வச்சு இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி மோமோஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கூட இங்கே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மோமோஸோட பேக் தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விடுங்க. அவ்வளோதான், நம்ம மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. மோமோஸ்க்கான சட்னி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.